மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பொடிநடையா வந்து நிறைய பேர் வந்து பக்தர்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டு இங்கே வந்து செஞ்சிருக்காங்க. வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆன்மீக பயணமானது முதியோர் தொடக்கம் வெளியூர் வரை எங்களுடன் பயணித்தார்கள். மட்டக்களப்பிலிருந்து செல்வச்சன்னதிக்கு வர வேண்டும் என்ற ஒரு அவா இருந்தது. இன்னைக்கு தான் வந்து நான் வாரேன். காரைநகர் ஈழத்து சிதம்பரத்தை அடைந்து இந்த பாத யாத்திரையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். வடக்கு மக்களின் உபசரிப்பு எல்லாரும் வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. பயங்கர களைப்பா இருக்கும். நூற்றுக்கணக்கான அடியவர்கள் தரிசனம் செய்வதற்குரிய வெல்கம் டு RJ with KJ. இன்னைக்கு வந்து நம்ம நிற்கக்கூடிய பகுதி எங்க எடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சேனலில் குறிப்பாக ரீசெண்டாக வந்து நிறைய ஆன்மீக சார்ந்த வீடியோக்கள் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. அந்த வகையில் என்ன சொன்னால் இந்த டைம் வந்து அதிக அளவான ஆலயங்கள் வந்து மகோற்சவம் வந்து இடம்பெற திருவிழாக்கள் நடைபெற நாட்கள் அப்படிங்கிறனால நாங்கள் கண்டினியூ அப்படியான வீடியோக்கள் காண்பித்து கொண்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த வீடியோக்களில் ஆன்மீகம் சார்ந்து இந்த கொடியேற்றங்கள் சார்ந்து மிக முக்கியமான ஒரு ஆலய திருவிழா அப்படி சொல்லலாம் வந்து இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டமான் ஆற்றில் இருக்கக்கூடிய செல்வச்சன்னிதியான ஆலயம் வந்து இன்னைக்கு வந்து இடம்பெற இருக்குது. ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பல பாகத்திலிருந்து பாத யாத்திரையை மேற்கொண்டு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பொடிநடையா வந்து நிறைய பேர் வந்து பக்தர்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டு இங்கே வந்து செஞ்சிருக்காங்க. களைப்போடு அமர்ந்து இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட எப்படி இந்த யாத்திரையை மேற்கொண்டாங்க அண்ட் அந்த யாத்திரையின் மகிமை என்ன, இதன் பின்னால் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படி சொல்லி பல விஷயத்தையும் வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்தர்களுக்குலாம் தான் வந்து பஜனைகள் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஓய்வு எடுத்த வண்ணம் வந்து அப்படி நிறைய பேர் நிறைய கால்நடையில் அதாவது பொடிநடையாக வந்து பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேர்கிட்டே வந்து இது சார்ந்த பல விஷயங்களை கேட்டு உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் தர இருக்கிறோம். அண்ட் மிக முக்கியமாக இந்த காணொலிக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நைட்டு மிட் நைட் அதாவது 12 மணிக்கு அப்புறமா வந்து நள்ளிரவு வந்து கொடியேற்றம் இடம்பெற இருக்குது. ஸோ இந்த காணொலிக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த காணொலி வர இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எங்கள்கிட்ட சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு திருவிழாவினையும் நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்க. என்னென்னு சொன்னால் இந்த டைமை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொன்னால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடியேற்ற டைமில் கொடியேற்றம்ன்றதை தாண்டி திருவிழா நாட்களில் நாங்கள் வந்து தொண்டமான் ஆற்று செல்வச்சன்னிதி இந்த ஆலயத்துக்கு வருது. ஸோ பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம். காரணம் என்னென்னா கொடியேற்றத்துக்கு இந்த அளவுக்கு மக்கள் வருவாங்களா அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்க, ஏன்னா இது வந்து ஒரு தீர்த்த உற்சவம் இல்லைன்னா இடையில் நடக்கக்கூடிய ஏதாச்சும் பிரம்மாண்டமான ஒரு திருவிழா அதற்கு வரக்கூடிய மாதிரி அந்த அளவுக்கு அங்கே எங்களோட வாகனம் நாங்கள் பார்க் பண்ணியிருக்கிறது அங்கே முன்னுக்கு பார்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ தூரத்துக்கு வந்து போகவே முடியாது. அண்ட் வந்து ஹெல்மெட் வைக்க போனால் ஹெல்மெட் வைக்கிற இடத்துல உடந்து இப்போ ஹெல்மெட் வைக்க முடியாத நிலைமை. ஸோ அதனால் நாங்கள் பைக்லேயே வச்சு லொக் பண்ணிட்டு வந்துட்டோம் ஹெல்மெட்டை. ஸோ அங்கே ரொம்ப தூரம் அங்கேருந்து வந்து அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். பாருங்கள், அதுவும் இப்போ நிறைய பேர் வந்து கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க, நிற்கலை. அப்படி போய் வந்து இந்த அளவுக்கு ரோடு இருக்குன்னு சொன்னால் அந்த அந்த மக்கள் எல்லாருமே வந்து கொடியேற்றத்தை பார்த்துட்டு தான் போகிற ஐடியாவில் வந்து இருந்தால் இன்னும் எவ்வளோ ஜனங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பாருங்கள். அண்ட் இதோடைய வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது வீதி மூடப்பட்டுள்ளது அப்படி சொல்லி பாயிண்ட் வந்து போட்டாங்க. ஸோ அதனாலே நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணி நாங்கள் இங்கே வந்து பார்க்கிங்கில் பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டோம். நான் வந்தே ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு தான் வந்து நான் வாரேன். ஸோ இந்த சைடில் வந்து பார்க்கிங் எதுவுமே கிடையாது. இதுக்கு அங்கால தான் வந்து பார்க்கிங் எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு தெரியும் ஆலய திருவிழானாலே வந்து அந்த நாதஸ்வரம் தவில் இதெல்லாம் வந்து வாசிப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் இதுவும் நல்லது தான். அதாவது மங்கள வாத்தியங்களில் ஒன்றான மிருதங்கம் அதே போல் வந்து வயலின். ஸோ இன்னைக்கு வந்து மிருதங்க வயலின் கச்சேரி நாங்கள் வந்ததுலேருந்து வந்து அந்த சவுண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. மேபி நான் நினைக்கிறேன் உள்ள அப்படி கச்சேரி இது நடக்குது இல்லையா சொல்லி தெரியாது. ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. போய் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியேற்றத்துக்காக வேண்டிய மட்டக்களப்புல இருந்து நம்ம வேலோடு மலையிலேருந்து நடந்து வந்திருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யாத்திரிகர்கள் நமசிவாய் நாங்கள் ஒரு கிழமை அங்கே தான் நிற்கிறோம். நமசிவா அரோகரா. ஸோ எல்லாருமே வந்து நடந்து வந்து கலைப்பில் வந்து இருக்கிறாங்க. இல்லை நான் இன்றைக்கு விரதம் அவன் சாப்பிடும். இன்றைக்கா பூரண விரதம். ஸோ எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வேலோடு மலையிலேருந்து வேலோடு மலை ஆதீன கர்த்தா அதே மாதிரி நம்மளோட வேல்சாமி எல்லாருமே பாத யாத்திரையை மேற்கொண்டிருந்தாங்க. அதாவது மட்டக்களப்பிலேயே இருந்தில்ல, மட்டக்களப்பில் இருந்து பேருந்து மூலமாக வந்து இங்கே வந்து காரைநகரில் வந்து யாத்திரையை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றின சில விஷயங்களை தான் நம்ம கேட்டறிப்போம். முதல்ல வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, அப்போ எப்போ வந்தீங்க?
நாங்கள் வேலோடு மலையிலிருந்து பாத யாத்திரையாக சித்தாண்டிக்கு வந்து சித்தாண்டியிலிருந்து நாங்கள் 10ஆம் தேதி காரைநகர் சிவன் கோயிலை நோக்கி பயணித்தோம். 10ஆம் தேதி இரவு நாங்கள் காரைநகர் சிவன் கோயில் தங்கி மறுநாள் 11ஆம் தேதி காலையிலே 3 மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு எங்கள் பயணத்தை ஆரம்பித்து பொன்னாலை வரதராஜ பெருமாள் மற்றும் பல ஆலயங்களை தரிசித்து நாங்கள் இந்த கீரிமலை நகுலேஸ்வர பெருமானை அன்று இரவு தங்கல் மேற்கொண்டு அடுத்த நாள் 12ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு எங்கள் பயணத்தை ஆரம்பித்து செல்வத்தண்ணி ஆலயத்தை இன்று வந்தடைந்தோம். மொத்தம் நாங்கள் 65 பக்தர்கள் அடியவர்கள் இந்த பயணத்தை பாத யாத்திரையாக மேற்கொண்டோம். இந்த பாத யாத்திரையிலே மிகவும் பல புதிய அனுபவங்களையும் பெறக்கூடியதாக இருந்தது. ஏனெனில் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் கிழக்கு மக்களும் வடக்கில் உள்ள ஆலயங்களை தரிசிக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலும் நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். இந்த ஆன்மீக பயணமானது முதியோர் தொடக்கம் இளையோர் வரை எங்களுடன் பயணித்தார்கள். அந்த வகையில் இளையோர்கள் பயணிப்பதை பார்த்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம். ஏனெனில் எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு காலகட்டத்தில் எங்கள் பயணம் மேற்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் இளையோர்களுக்கு அந்த பயணத்தை ஆரம்பிப்பதன் மூலமாக எதிர்காலத்தை எங்களைப் போல் கொண்டு நடத்துவார்கள் என்பதிலே நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் வடக்குக்கு நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தாலும் வடக்கு மக்களின் உபசரிப்பு எங்களை மென்மேலும் கவரக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே சாப்பாட்டை பொறுத்தவரையிலே எந்தவித தடங்களுமின்றி ஒவ்வொரு நாளும் இந்த அடியவர்கள் எங்களை கவனித்த வண்ணம் இருந்தார்கள். இப்போதும் கூட ஒரு அடியவர் எங்களுக்குரிய சாப்பாடுகளை தந்து மிகவும் அன்பாக உபசரித்திருக்கின்றார்கள். அதேவேளை இன்று 12:20க்கு எம்பெருமானின் கொடியேற்ற நிகழ்வு இடம்பெறும். அந்த கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்ற பின்னர் நாங்கள் எங்கள் பயணத்தை இரவு 1 மணி அளவில் மட்டக்களப்பை நோக்கி பயணிக்கலாம் என்பதிலே சந்தோஷமாக இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பயணம் எங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு பயணமாக இருப்பது என்பது நான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் என்னோடு எங்கள் வேல்சாமி, எங்கள் காரைநகர் தவரத்னம் அதிபர் அவர்கள் பயணித்தது மென்மேலும் எங்கள் பயணத்துக்கு மெருகூட்டியது என்பதையும் தெரிவித்து இந்த பயணம் போல் எதிர்வரும் வருடங்களிலும் இந்த பயணம் ஆரம்பிக்க வேண்டும். இப்போது நாங்கள் இந்த 3 வருடமாக இந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம். எதிர்வருங்காலத்தில் ஆரம்பத்திலே 7 அடியவர்களும் பயணித்து கடந்த வருடம் 17 அடியவர்களும் பயணித்து இன்று 65 அடியவர்களுடன் இந்த பாத யாத்திரை மேற்கொள்வது என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. அடுத்த முறை வருகின்ற வருடம் வடக்கு கிழக்குக்கு மேலும் எங்கள் ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்தும் வகையிலே 100கணக்கான அடியவர்கள் தரிசனம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வோம். அடியவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காரைநகர் சர்வசக்தி பீடத்திலிருந்து தான் இந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 3 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய முருகப்பெருமானின் ஆதி இருப்பிடமான கதிர்காமத்திலே வைத்து இந்த பாத யாத்திரை காரைநகர் சர்வசக்தி பீடத்தினால் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நண்பர் சவத்திரு ரமேஷ் அவர்களினுடைய ஆலோசனையின் பேரிலும் இந்த பாத யாத்திரையை ஆரம்பித்திருந்தோம். அந்த ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று 3 வருடங்களாக இந்த பாத யாத்திரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. கிழக்கிலங்கையில் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் இருக்கின்ற முருக அடியார்கள் நீண்ட தூர பாத யாத்திரையை மேற்கொண்ட ஆன்மீக அனுபவசாலிகள் அவர்களுடைய இந்த ஆன்ம பயணத்தின் ஒரு தொடர்ச்சியாக இந்த முறை அதிகளவாக 65 அடியவர்கள் காரைநகர் சர்வசக்தி பீடத்தில் வந்து இரவு தங்கி அங்கிருந்து சென்று சடையாளி வைரவ கோயில் ஊடாக
காரைநகர் ஈழத்து சிதம்பரத்தை அடைந்து ஈழத்து சிதம்பரத்தில் இருந்து பொன்னாலை சந்தியில் வரைக்கும் சென்று பொன்னாலை கிருஷ்ணன் கோயிலில் வழிபட்டு அங்கிருந்து கொட்டடி பெரிய தம்பிரான் ஆலயம், மேலும் இறைவன் சிவன் காலடி வடித்த திருவடி நிலை வாகரை அமைந்த இடம் மற்றும் அங்கிருந்து சமிந்த துறை, அங்கிருந்து மாதகளில் இருந்து சேந்தாங்குளம் ஊடாக கீரிமலையை சென்றடைந்தோம். அங்கே தங்கி கீரிமலை சிவபூமி மடத்திலே இருந்து அங்கு நள்ளிரவு தங்கி அங்கிருந்து அதிகாலை 3 மணிக்கு ஆரம்பித்த பாத யாத்திரை மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலை வெளிப்புற வீதியில் வணங்கி அங்கிருந்து காங்கேசந்துறை பிள்ளையார், காங்கேசந்துறை அம்மன் கோயில், மயிலிட்டி சிவன் கோயில், மயிலிட்டி அம்மன் கோயில், மயிலிட்டி முருகன் கோயில் ஆகிய ஆலயங்களை தரிசித்து அங்கிருந்து இடைக்காடு வளலாய் இடக்காடு பலாலி வீதி ஊடாக இடைக்காட்டு சந்தியை அடைந்து இன்றைய செல்வச்சன்னதி கொடியேற்ற விழாவிற்கு இங்கு வருகை தந்திருக்கின்றோம். இங்கே வருகை தந்த அடியவர்கள் எல்லோரும் உடல் நலமும் உளநலமும் பெற்று நீடூழி வாழ்வதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக இந்த பாத யாத்திரையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல முருகப்பெருமானது திருக்கருணையை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அப்படி வந்து பார்த்தீங்க சொன்னால் வேல்சாமி கண்டிப்பாக சொல்லியாகணும் சொன்னால் பல வருடத்துக்கு முன்னாலே இருந்து வந்து செல்வச்சந்நிதியில் இருந்து தொண்டமானாற்று இந்த செல்வச்சந்நிதியில் இருந்து கதிர்காமன் நோக்கினா வேல் பாத யாத்திரை வந்து மேற்கொண்டது ஆரம்பத்தில் இருந்து. ஸோ அதை பற்றின சில விஷயங்களும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? காரதீவு நந்தவர பிள்ளையார் கதிர்காம பாத யாத்திரை சங்க தலைவர் வேல்சாமி ஆகிய நான் கதைக்கிறேன். கடந்த 2012ஆம் ஆண்டு செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து கடந்த 9 வருடங்களாக கதிர்காம பாத யாத்திரையை மேற்கொண்டிருந்தேன். எனக்கு அந்த காலத்தில் ஒரு அவா இருந்தது. மட்டக்களப்பிலிருந்து செல்வச்சன்னதிக்கு வர வேணும் என்ற ஒரு அவா இருந்தது. ஆனால் இந்த உடல்நிலை இந்த அளவுக்கு இடம் கொடுக்காதாலும் தற்சமயம் வேலுடுமலை தலைவரின் அனுசரணையுடன் அவரது தலைமையின் கீழ் இந்த பாத யாத்திரை காரநகர் சிவன் கோயிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கீரிமலை வந்து செல்வச்சன்னதி கொடியேற்றத்துடன் இந்த பாத யாத்திரை நடைபெறுவதை இட்டு மிகவும் சந்தோஷமடைகின்றேன். இந்த பாத யாத்திரையில் 65 அடியார்கள் பங்கு பெற்றினார்கள். அந்த 65 அடியார்களும் இந்த தலைவரின் சொல் கேட்டு எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கியதுடன் இந்த 65 அடியார்களில் எல்லோருக்கும் இந்த 3 நாட்களும் உணவு வழங்கி அவர்களை பசியை போக்கியது மட்டுமில்லாமல் இறைவனின் நல்லொருளை பெற வேண்டும் என்பதே இறைவனின் ஆசியுடன் இந்த பாத யாத்திரை நடைபெற்றது. எங்களுக்கு அந்த 3 நாட்களும் உணவும் குடிநீர் மற்ற பல வழியிலும் உதவி செய்த அனைவருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்க சொன்னால் வந்து எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சரியாக 12 மணிக்கு அப்புறமா 12:20 சம்திங் அந்த டைமில் தான் வந்து கொடியேற்றம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்குமே எல்லாரும் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன சொன்னால் பயங்கர களைப்பாக இருக்கும், தார் ரோடு வேறு ஆகையினால வந்து அவங்க நடந்து வந்த களைப்பு அப்படி இருக்கும். ஆகையினால ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அப்படியே போயிட்டு நம்ம மற்ற பக்கம் வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் சந்தித்து எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கொள்ளும். இவங்க ஒரு யாத்திரை குழுமம் தான் வந்து இவங்களை வந்து நாங்கள் பார்த்துருந்து எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து தேர் திருவிழா வீடியோ. ஸோ அந்த தேர் திருவிழாவில் வந்து இந்த குழுமம் வந்து இருந்துட்டாங்க. அவங்களே தான் இப்போ வந்து இந்த நிகழ்வு பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள்.
என்னென்னு சொன்னால் வந்து உண்மையில் நான் இன்னைக்கு விரதம் இருந்தேன் காலையிலேருந்து. ஸோ விரதம்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும், நான் அரசியல்லாம் கொடுக்க விரும்பல. விரதம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் மனம் பொறி வழி போகாது நிற்றற் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியனும் மனம் வாக்கு காயம் என்னும் 3 நாளும் கடவுளை மெய்யன்போடு வழிபடுதல் விரதம் எனப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் படிச்சே இருப்போம். ஸோ அப்படித்தான் வந்து நான் என்ன சொன்னாலும் தண்ணி அந்த பல யூஸ் அது மட்டும்தான் குடிச்சு இன்னைக்கு விரதம் இருந்த பூரண விரதம். ஸோ இப்போ வந்து அதை முடிச்சு கொள்ள போகிறேன். கந்த நருளால் வந்து இங்கே தேங்காய் உடைச்சி உள்ளே வழிபட்டுட்டு அந்த விரதத்தை வந்து நான் முடிச்சு கொள்கிறேன். ஸோ நான் நேற்று நைட்டுக்கு அப்புறமா வந்து அந்த ஒரு விரதம் வந்து இருந்திருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ நான் முடிச்சு வைக்க போகிறேன். முடிச்சுட்டு தான் இனி அதுக்கப்புறமா தான் ஆகாரம் எது வேணாலும் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பூஜை பொருட்கள் பிரசாத பூஜை பொருட்கள் வந்து நம்ம வேண்டிட்டு உள்ளே போகிறதா இருந்தால் இங்கேயே வேண்டிக் கொள்ளலாம். பூஜை தட்டுக்கள்லேருந்து தேங்காய் கற்பூரம் எல்லாமே சேர்த்து அப்படியே இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ தேங்காய் வேண்டிட்டு கற்பூரம் வேண்டிட்டு போய் உள்ள பூஜை அதாவது விரதத்தை வந்து இப்போ முடிச்சு வைக்க போகிறேன் பாருங்கள்.